என்னன்னா 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து 2-3 காரியங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தார். அதுதான் உங்களோட கூட பேசுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள யூதாவுக்கு ராஜாவாகிய யோசபாத் நாட்களில் ஒரு பயங்கரமான சத்ருகள் எழும்பினாங்க. அப்போது யோசபாத் என்ற அந்த ராஜா அவர் தன் தேசத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு விரோதமாக சீரியா தேசத்தில் அக்கறையில் இருக்கிற ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி வரதை ராஜாவுக்கு அறிவிக்கிறாங்க. அப்படி ராஜாவுக்கு அறிவிக்கும் பொழுது ராஜா என்ன பண்ணுறாருன்னா, சில வசனங்கள் படிச்சுட்டே போக முடியாது, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்போது அவர் ஒருமுகப்பட்டு யூதாவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் உபவாசத்தோட கர்த்தரை தேடினாங்களாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போது உபவாசத்தோட கர்த்தரை தேடும் பொழுது அவங்களுக்குள்ள லேவி கோத்திரத்திலிருந்த ஒருவனை எழுப்பி பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கி, அப்போ கர்த்தர் யூதா ஜனங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். ரொம்ப அக்கறையிலிருந்து சத்ருகள் எல்லாரும் எழும்பி வராங்க ராஜாவுக்கு விரோதமாக. இவர் ஒரு சின்ன தேசம்தான், ஒரு சின்ன கூட்டம்தான். அப்போது யோசபாத் ராஜா பயப்படுறார். அப்போது அந்த பயம் வந்தபடினே அவர் என்ன பண்ணுறாரு, உபவாசத்தோட ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் ஜனங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணாங்களாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம குடும்பத்தில் ஒருமுகப்பட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம்னா ஒரு காரியத்தை நம்ம வெற்றி பெற முடியும். குடும்பத்தில் ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம், ஒருத்தர் ஜெபம் பண்ண மாட்டாங்க. இப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னா, ஒரு கஷ்டம்னா, அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் உபவாசத்தோடு உக்காந்து ஜெபிக்கணும். அப்போ அது ஒரு வெற்றியை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் இறங்குவார், நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். அதனால தான் யூதாவெங்கும் கூட நீங்கள் அந்த 20ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். அதில் தேவன் எவ்வளோ பெரிய மகத்துவமான காரியங்கள் செய்ய போகிறேன்னு சொல்ல போகிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரோ, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கைகள் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. இந்த யுத்தம் யார் பண்றது? நீங்க கிடையாது. இந்த யுத்தம் உங்களுக்காக கர்த்தரை இறங்கி என்ன பண்ண போறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை என்ன பண்ணுங்க, நின்று பாருங்கன்றாரு. உங்களை எப்படி காப்பாற்ற போறாருன்னு சொல்லி நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், நின்று பாருங்க. அதுக்கப்புறம் அது கீழே வசனம் சொல்றாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றான். கைகள் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்க. கர்த்தர் செய்ய போற அந்த ரட்சிப்பை நீங்க நின்று பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் பண்ண போறாராம். எந்த விஷயத்தில் நீங்க ஜெயிக்க முடியாமல் உங்கள் மேற்கொள்ளுதோ, எந்த காரியம் உங்கள் மேற்கொள்ளுதோ, எந்த சத்ரு உங்களை மேற்கொள்றானோ, எந்த காரியம் உங்களை பயமுறுத்துதோ, அந்த காரியத்தை கர்த்தர் நின்று அவர் உங்களை ரட்சிக்க போகிறார். அப்படின்னா உங்களை காப்பாற்ற போகிறார், உங்களை மீட்கொள்ள போகிறார். அதனால தான் சொல்கிறார், இனிமேல் நீங்கள் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை, கர்த்தரே இறங்கி என்ன பண்ண போகிறாரு. ஆமென். அப்போ யுத்தம் உங்களது. அப்படின்னா பிரச்சனை உங்களது கிடையாது. இனிமேல் பிரச்சனை அவரது. ஏன் பிரச்சனை அவர் எடுக்கிறார்னா, ஒருமுகப்பட்டு அவர் சந்நிதியில் கண்ணீரோடு உபவாசத்தோட ஜபம் பண்ணியதுனால, கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால கர்த்தர் இறங்கி சொல்கிறாரு, ஒரு மனுஷன் ஊழியக்காரன் மேலே
தேவ மனுஷன் மேலே, லேவி கோத்திரத்தின் மேலே ஒரு மனுஷன் மேலே இறங்கி ஆவியானவர் இறங்கி சொல்றாரு, இதோ கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அவ்வளோதான், நீங்கள் பார்க்கணும். கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நம்